பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நானும் சேர்ந்து கற்று வருகிறேன். ஏன்னா ஒரு அம்மையார் என்னிடத்தில் கேட்ட கேள்வி, வருஷந்தோறும் வாக்குத்தத்தம் கையில் கிடைக்குதியா? நான் அதை பெற்றுக்கொண்டு வருகிறேன், ஆனால் வரும்போது நல்ல மகிழ்ச்சியோடு வர்றேன். ஏன்னா போன வருஷம் என் கையில் கிடச்சது, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு யாத்திராகமத்தில் 15, 25, 26 கிடச்சது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வந்தேன். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது அது சொன்னார், ப்ரெஷர் மட்டும் இல்லை, சுகர் இருக்குது. என்னப்போ வியாதியை விட்டு விலக்குவேன்னாரு. 1க்கு 2 வியாதி வந்துருச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவ நிச்சயமாக மாறவே மாட்டார். ஏன்னா எல்லாம் மாறும். இந்த உலகத்தில் மாறும். இவ்வுலகத்தில் மாறாதது ஒன்று உண்டுன்னா, காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், சமயங்கள் மாறும். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். ஏன்னா நாம் அடிக்கடி பாடுவோம், மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவா. மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறிடும் மனிதன் மாறிடுவா. மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவா. மாறாத தேவன் இயேசுவல்லோ. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஒரு நாள் கைவிட்டு ஓடும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், நியாயம் ஒரு நாள் கைவிட்டு ஓடும். போதும் ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும். மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவா. மாறாத தேவன் இயேசுவல்லோ. பட்டது போதும், சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும். பட்டது போதும், சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும். உம் கிருபை எனக்கு போதும் போதும், உம் கிருபை எனக்கு போதும் போதும். மன்னவா எனக்கு நீதான் வேண்டும், மன்னவா எனக்கு நீதான் வேண்டும். மாறும் இவ்வுலகினிலே
உன் கிருபை மாறிடும் மனிதன் மாறிடுவா மாறாத தேவன் இயேசுவல்லோ மாறிடும் மனிதன் மாறிடுவா மாறாத தேவன் இயேசுவல்லோ. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. மனம் மாறுறதுக்கு மனுபுத்திரனும் கிடையாது. சொன்னதை செய்யாம இருக்கவே மாட்டார். ஆனா நாம சொன்னதை செய்யறோமா? நாம சொன்னதை செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை உங்களுடைய வேதாகமத்தில் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். இங்கேயும் நான் எடுக்க சொல்றேன். எபிரேயர் 10:23 இங்கேயும் நான் வாசிக்க சொல்ல, நீங்களும் வாசிக்கலாம். வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஆசிலேஷன் இருக்கவே கூடாது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் என்ன அர்த்தம்? நடக்குமா நடக்காதா? சொன்னாரே, ஒருவேளை வந்துருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சந்தேகம் என்ன செய்யக்கூடாது? மனசில் வரவே கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அதை வாசிங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். சொன்னதை என்ன செய்ய மாட்டார்? திருப்பி மாற்றவே மாட்டார். இந்த உலகத்தில் எல்லாம் மாறினாலும் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றவே மாட்டார். சொன்னதுதான். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தில் என்ன வந்துடுது? அசைவு வந்துடுது. ஏன்னா சூழ்நிலையை பார்க்கிறோம். உதாரணமாக பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:11 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து. ஏன்னா அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? பலப்படுத்தும். ஏன்னா அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும். நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும், திடப்படுத்தும், நம்மை ஆறுதல் படுத்தும். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு மனுஷ வார்த்தை இல்லை. அவருடைய வார்த்தை தெய்வ வாக்கு. அவர் சொன்னா நடந்தே தீரும். இங்கே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராள், வாசிங்க 11:11, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஏன்னா சாராள் யாரு? இங்க சாராளும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் ஒண்ணுதான், அவளும் ஒண்ணுதான். ஏன்னா அவனும் நம்ம போல ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நம்பி தான் இருக்கிற தேசம், ஜனம், தன்னுடைய சொந்தம், பந்தம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவங்க தான் யாரு? ஆபிரகாம் தாத்தாவும் சாராள் பாட்டியும். அதனால தான் சொல்றார், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். முதல்ல நமக்கு யாரு? அவரு உண்மையுள்ளவர். ஏன்னா அவர் என்றும் நன்மை செய்கிறவர். நாம கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை
உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்வதே, என்றும் நன்மைகள் செய்வதே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. உன் வார்த்தை தேற்றி பள்ளமாய் காப்பவரே. உன் வார்த்தை தேற்றி பள்ளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அறிஞ்சிருப்போம்னா வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மை உள்ளவர் தானே. அப்ப அந்த உண்மை உள்ளவர் எவ்வளவு நாள்னாலும் நிச்சயமா தந்தே தீருவார். ஏன்னா சாராளுக்கு இந்த வாக்கு பண்ணும்போது எத்தனை வயசு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 65. ஆமா. ஆபிரகாமுக்கு 75. என்ன வாக்கு பண்றாரு ஐயா? திரும்ப அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து. சூழ்நிலையை பார்க்கல. ஏன்னா அந்த 65 வயசுல பெண்களுக்குள்ள வழிபாடுகள்லாம் என்ன செஞ்சிருக்கும்? ஸ்டாப் ஆயிருக்கும். யாராவது 65 வயசுல தூக்கி குழந்தைய வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு சாராள் பால் கொடுப்பான்னு யார் சொல்லுவான்னு அவளே சொல்றான். ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. யாரு வாக்கு தத்தம் பண்ணவர்? யாரு? உண்மையுள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி அறிக்கையிட்டு பலனடைந்து காத்திருந்தாள். ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 18:14 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:14 வாசிக்க கேட்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு குழந்தை இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி முன்னாடி கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு என்னது? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். நிச்சயமா நீங்க கேட்கலாம், பிள்ளையவே காணலையே, அப்புறம் எப்படி பிள்ளைகளை காண்பீங்க? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்ல உன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வீட்டோரங்களிலே கனி தரும். உன் மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடி. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்தவனுக்கு இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன இருக்கு நமக்கு? இங்கே வச்சு சபைக்குள்ளே பாடுவோம், கத்துவோம், அங்கே வரணும்னா ஆமாம் வாக்கு தத்தம் கொடுத்தாங்க வச்சுருக்கேன் என்ன நிறைவேற இருப்பது? நமக்குள்ள அதான் அசால்ட்னஸ். அசைவு இல்லாமல் அறிக்கை இடணும். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே. நான் சில நேரத்தில் அப்படி தான் கேட்டிருக்கேன்.
நான் அந்த ஊழியத்துக்கு 92 வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வாக்கைத்தான் கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்திலே, குருடரை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை செய்து நான் அவர்களை என்ன செய்வேன்? கைவிடாதிருப்பேன். இதுதான் அவருடைய வாக்கு. இந்த வாக்கை நம்பித்தான் இந்த 32 வருஷம் எந்த ஊருக்கு போகிறேன், நீங்களாவது 2 கண்ணுதிரியும் போட வச்சு எந்த ஊருக்கிட்ட வந்திருக்குன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏறி உட்காந்துட்டு கரெக்டாக அந்த ஊர் வரும்போது இறங்குவேன். அவங்ககிட்ட வந்து சொல்லிப்பேன், அவர் கருப்பு சட்டை ஓட்டுக்காரோ சேப்பு சட்டை ஓட்டுக்காரோ ஒன்று ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும். இதை நம்பித்தான் இன்றைக்கி எத்தனையோ இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு இடத்துலையாவது அலைய விட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஐயா, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அவர் செய்ய வேண்டியதை நமக்கு என்ன செய்வார்? கட்டாயம் செய்வார். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம் குடும்பத்துக்கு சொல்லியிருக்காரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அன்பானுடைய அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு விட்டுறல. அவங்க வந்தவங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஆபிரகாம் வீட்டை தேடி வந்தவங்க கூடார வாசலில் உட்காந்துன்னா உஷ்ண வேலை, ஓடி போய் அவங்கள வணங்கி என் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கிளவியை கூப்பிட்டு மாவு எடுத்து பிசைய சொல்லி வேலைக்காரனை அனுப்பலை. இவரே போய் ஒரு கண்டை பிடிச்சிட்டு வந்து வேலைக்காரனை கொடுத்து சமைக்கிறார். அப்படி சமைத்து கொடுத்து சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லைப்பா. ஏன்னா அவன் மனைவி எங்கே இருக்கா? கூடாரத்துக்குள்ளே இருக்கிறா. அவளுக்கு தான் சொல்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட. அதை தொடர்ந்து வாசிங்க பாருங்களாம். 18-14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒரு உண்டோ? உற்பவ கால திட்டத்தில், ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப நாங்கள் திரும்ப உன்னிடத்திற்கு வருவோம். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இதுதாங்க நம்பிக்கை. நம்ம வாக்குத்தத்தம் பண்ணவரே உண்மையுள்ளவர்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறதுல அசைவு இருக்கவே கூடாது. அசைவு இருக்கக்கூடாது, ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா? நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தை ஒன்று என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஆனால் பிரச்சனைகள் வரும், வராதுன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? மலை போல பருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, சுகமான சுகவாழ்வு சந்தோஷம் தந்திடுவே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக்கூடே, வல்லவன் இயேசு உங்களுக்கு காரியம் செய்திடுவார். வல்லவன் இயேசு உங்களுக்கு செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கைகூடு. மலை போல வருவதெல்லாம் பனி போல மாறும். வாக்குத்தத்தம் பண்ணவர் மாறவே மாட்டார். அதனால் எபிரேயர் 10:23 சொல்கிறோம், நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுறதில் அசைவில்லாமல் இருக்கணும். மக்கள் சொல்லுவாங்க, இனிமேல் நடந்துட போதா? கொஞ்சம் கவனிங்க. சாராளுக்கு சொன்ன வாக்கை ஆபிரகாம் ரகசியமாக காத்துருவான். ஏன்னா ஆம்பளை ஆள். பொம்பளை ஆள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னால் நிற்குமா? சாராள் அம்மா போய் சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் எனக்கு வாக்குப்பட்டா டோம் 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 வாக்கு பண்ணியாச்சு. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பாட்டி எங்கே போனாலும் சரி எல்லாரு கண்ணும் எங்கே தான் இருக்கும்? அந்த அம்மா வயிற்று தான். என்ன பாட்டி எதுவும் மாற்றம் இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா. அது 1 வருஷமா 2 வருஷமா? எனக்கு கண்பானுடைய ஆபிரகாமுக்கு 75 வயதில் வாக்கு
ஆனால் எத்தனாம் வயசில் குழந்தை? 100. அப்போ 25 வருஷம் வெளியே போகும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த பாட்டி பாரியா, இந்த கிழவிக்கு பாரியா, என்ன ஆசை. ஆண்டவர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னாராம். எங்கே போனாலும் அதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அத்தனை நிந்தைகளையும் தாங்கி கொண்டு பலன் அடைந்தாள். கற்பம் தரிப்பதற்கு பலன் அடைந்தாள். காரணம் என்ன? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு உங்களுக்கு அதான் சொல்றேன். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? உண்மையுள்ளவர். நிச்சயமா தருவார். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஃபோனில் வர்றீங்க, ஐயா 7 வருஷமாக குழந்தை இல்லை, 8 வருஷமாக குழந்தை இல்லை, 5 வருஷமாச்சு குழந்தை இல்லை. நிச்சயமாக இவைகளெல்லாம் தேவை என்று ஒரு பரமபிதா என்ன செய்தார்? அறிந்திருக்கிறார். நாம் அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கணும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் குழந்தைய கையில் எடுத்து நான் வைத்திருக்கிற அந்த காட்சியை என் கண் முன்னாடி நிறுத்தி பார்க்குறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வாக்கு பண்ணீங்க, அதை நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க. நீங்கள் வாக்கு பண்ணுனீங்க, அதை நிறைவேற்றுவீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. உங்களுக்கும் சொல்லுவேன், வாக்குத்தத்தம்ங்கிறது ஏதோ ஒரு அட்டை இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறக்கா தனித்தனியாக அட்டையிலையோ போர்டுலையோ எழுதியிருக்கு. இது ஒரு கிளி ஜோசியம் பார்க்குற சீட்டல்ல, வாக்கு, தேவனுடைய வாக்கு. அந்த வாக்கை நீங்கள் பைபிளில் வச்சிருக்கலாம், ஆனால் தினம் எடுத்து ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, அதை செய்வீங்க, சொன்னீங்க செய்வீங்க, நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருப்பீங்களா? யார் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி முன்னாடி திருமணமாகி குழந்தை இல்லாமல் பல பேர் நிந்தித்த நிந்தைகள், அவமானம், வெளியே கூட போக முடியாமல் சிலர்லாம் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்து கண்ணீர் வடிக்கிறதை கர்த்தர் அறிவார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், கதறுதலை கேட்கிற தேவன், வேதனைகளை அறிகிற தேவன் நிச்சயமாக உனக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? எங்களுடைய சபை 2மே பார்வை இல்லாதவங்க. வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுங்க. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கையால் ஓட்டிகிட்டு வராங்க. இப்போ தான் ஸ்கூட்டி அதெல்லாம் வந்துருச்சு. 2 பேரும் ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க. ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கால் இல்லாத, ஒரு கல்யாணம் பண்ணி அப்படி குடும்பத்தோடையெல்லாம் வருவாங்க. இதை விட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் லெப்பர்சி, குஷ்டரோகம், புண்ணெல்லாம் இருக்கும். அப்படி ஏற்பட்டவங்களாம் வர்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் எந்த காணிக்கை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஊழியத்தை வைக்கலாம். அவர்களையும் ரட்சிக்க கொண்டு வரணும். ரட்சிப்பு கொண்டு வரணும், தான் நோக்கம். எனக்கு அன்பானுள்ளே, நீங்களும் தாராளமாக ஒரு நாள் டைம் இருந்தால் எங்கெங்கேயோ போகிறீங்களே, எவ்வளவோ செலவழித்து வேன் பிடிச்சி போகிறீங்களே, ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்கள் சபையை பார்க்கலாமே. வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவனா தாங்க, இல்லாட்டி வேண்டாம். யாரையும் கட்டாயப்படுத்தலை. கட்டுமான பணிக்காக உதவலாம். ஒவ்வொரு நாளும் இவங்களை வேனில் கூட்டிகிட்டு வரோம். வாடகைக்கு தான் வேன் பிடிச்சி 4000 ரூபா ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டு வரக்கு மட்டும் திருநெல்வேலி ஆலயத்தெல்லாம் வச்சுருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறங்கி நிற்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து திருப்பி அதே இடத்துல இறக்கணும். நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம். இவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால், ஆசீர்வதித்திருந்தால், தேசத்தில் எளியவர்களுக்காக கைகளை திறக்க வேண்டும் என்ற கட்டளையை உணர்ந்தவர்களாக இருந்தால் நீங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயா ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், சிலருக்கு துணிமணிகள் கொடுக்க உதவலாம். சிலர்லாம் ஆலயத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பாவம் நல்ல துணி கூட எல்லாம் போட்டு வரதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வெளியே சொல்லக்கூடாது. என்கிட்ட கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வழி திறப்பாருங்க. நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். அது மட்டுமல்ல, பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளின் கல்விக்கு உதவலாம். என்கிட்டலாம் ஒரு பெண்ணு இருக்கிறா, ஒரு மகள்.
ஐயா 1.5 வயதுலேருந்து வளர்த்து வருகிறேன். வேண்டான்னு விட்டுட்டு போன பொண்ணு திருப்பி யாரும் வந்து பார்க்கல. அவளுக்கு இப்போ தொண்டையில் சதை வளர்ந்து ஆப்ரேஷனுக்காக அடுத்த மாதம் டாக்டர்கள்லாம் சொன்னாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக பேச முடியாது, மூச்சு விடக்கூட முடியாது, சதை பெருசாக வளர்ந்துருச்சுன்னு எக்ஸ்ரே சொல்லிட்டாங்க. அதற்காய் ஜெபித்து வருகிறோம். ஆப்ரேஷன் அவனுடைய டாக்டரை போய் கேட்டால் அவங்க சொன்னாங்க குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும்னாங்க. எனக்கு வார்டில் வச்சுருந்து அவங்களுக்கு கூட ஒரு ஆள் வச்சு பார்த்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை கொண்டாவது அப்படிப்பட்ட காரியத்தில் உதவ வேண்டும். நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் ஏவினார். எப்படி? இங்கே 2 டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, என்னிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஐயா நான் டிடியாக, செக்காக, காசோலையாக அனுப்புனா தபால் அட்ரஸும் இதில் வருது. அதற்கு உங்களுக்கு பதிலே வீட்டுக்கே வந்துடும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக அழைத்து சொல்லலாம் உங்களுக்காக. இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனை என் அன்பு பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீர் விடுகிறார்களோ, வெளியே சொல்ல முடியாமல் மனவேதனைப்படுகிறார்களோ. எல்லாரும் கையில் குழந்தை வச்சுருக்காங்களே, எனக்கு ஒரு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறீங்களே. சாராள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றாள். ஏன் உங்களுக்கு முடியாதா? என்னை வாக்குத்தத்தம் பண்ணவர் யார்? உண்மையுள்ளவர். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே வாக்குத்தத்தம் என்பது என்ன? ஒரு பிளாங்க் செக். அதை கேட்டு ஃபில் பண்ணி கொள்வது உங்களுடைய கடமை சாமி. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றீரே. யார் யார் தங்கள் வாயை திறந்து இந்த தொலைக்காட்சி முன்னாடி கண்ணீரோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுங்க. ஒருவேளை கர்ப்பப்பையில் கட்டி இருக்கு, வாய்ப்பு இல்லைங்களாம். யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு, வாய்ப்பு இல்லைங்களாம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் உனக்கு அந்த அற்புதத்தை கட்டாயம் செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.